Hey. சொன்னது நினைவு இருக்கா? நாடகம் தொடங்கிட்டது. இது உனக்கு தெரியும். நாம ஏற்கனவே பேசிட்டோம் இத பத்தி. இத ஒரு சாக்கா வச்சுதான் நான் இப்ப பேசுறேன். இதுவும் உனக்கு தெரியும். நாடகத்தின் முடிவும் உனக்கு இப்பவே தெரியும். நடிகர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். எத்தனை நாளைக்கு முடிவு மறைவாவே இருக்கும்? எத்தனை நாளைக்கு முடிவு மறைவாவே இருக்கும்? எத்தனை நாளைக்கு முடிவு மறைவாவே இருக்கும்? நாம இந்த ரகசியத்தை காப்பாத்தோம். அக்கறை உள்ளவங்கல்ல. பேசி முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்குமா? பரவாயில்ல, மேல ஏறிப்போம். மேல ரொம்ப வேர்க்குமோ இருக்கும். கீழே இறங்கிறதுக்குள்ள தொப்பமா நஞ்சு போச்சுன்னா இந்த யோசனை இப்பதான் தோணுதா உனக்கு? யாருக்குமே தான் தோணல. பரவாயில்ல, நாளைக்கு வந்துப்போம். ஏலே, நாளைக்கும் நாம இதே வசனத்தை தான் பேச போறோம். அப்போ இத நாடகத்தின் ஒரு காட்சின்னு எடுத்துப்பாங்க. ஏற்கனவே மேல வேர்க்காத ஏற்பாடுகளை பண்ணி வச்சுக்கிட்டான் இப்படி ஒரு வசனம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நினைப்பாங்க. என்னவோ நினைக்கிட்டோம். ஏய், நான் மேல ஏறி போறேன். இப்பவே ஏமாத்த தொடங்கிட்டோம். நாடகம் தொடங்கினதும் ஏதோ ஒரு இடத்துல நீ இறங்கி வர போற. அனாவசியமா இத்தனை பேருக்கு முன்னால மேல ஒருத்தனை ஏத்திடுவானே, கீழே இறக்கி கொண்டாடுறதுக்கு தான் இந்த கட்டத்துல இறங்கி வர போறேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏய், நாளைக்கும் நம்ம இதே வசனத்தை தானே பேச போறோம். தினமும் ஒரே ஒரு கட்டத்துல தான் இறங்கி வர போறேன். இப்படியே பேசிக்கிட்டு போகலாம். இதுக்கு முடிவே இல்லை. எதிர்பார்க்கிற எந்த கட்டத்திலயும் நீ இறங்கி வர போறதுல. நாளைக்கும் நாம என்ன வயசு உனக்கு? சில 100 சில்லற. உனக்கு? எனக்கும் தான் சில 100 சில்லற. கொஞ்சம் முந்தி முந்தி இருக்கலாம். உன்னை பார்த்தா அப்படி தோணல. இந்த நூற்றாண்டுகார மாதிரியே இருக்க. உன்னை பார்த்து நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆமா, இந்த நூற்றாண்டுகாரங்கடா. அதுவும் சரிதான். என்ன உனக்கு அத்தனை அவசியம்? சாதாம வாழ்ந்துட்டு இருக்க. என்ன அவசியம் இருந்தது? உனக்கு என்ன நேர்ந்தது? அது ரொம்ப பெரிய கதை. அத சொல்லு முதல்ல. சில 1000 சில்லற வருஷத்துக்கு முன்ன சர்வகலா வல்லவரான ஒரு பண்டிதர் இருந்தார். சில 100 சில்லற வருஷங்களுக்கு முன்னேன்னு சொல்லு. இல்ல, சில 1000 சில்லற வருஷத்துக்கு முன்னதான்.
அந்த பண்டிதர் தான் நீ ஒண்ணு பார்த்த. அது நானா இருந்திருந்தா வயசு மிஞ்சி வாழ வேண்டி இருந்திருக்காது. அது நான் இல்ல. அந்த வைத்தியருக்கு அநேக சிஷ்யர்கள். அவர்களுக்கு அவர் வைத்தியம் சொல்லி கொடுத்தார். எல்லாரும் விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. கத்துக்க வேண்டியது அநேகமா முடிஞ்சு போச்சு. கடைசி நேரத்துல அந்த குருவுக்கு தன்னை போல நிபுணர்களால் தயாராகிட்ட தான் சிஷ்யர்களை விட தான் எப்பவும் மேம்பட்டு இருக்கணும்னு தோணுச்சு. அப்படி இல்லைன்னா தனக்கு மதிப்பில்லைன்னு தோணி போச்சு. தான் சிஷ்யர்களை கூப்பிட்டு அவர் சொன்னார், அநேகமா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க வைத்தியம் செஞ்சு பொழைச்சுக்க இந்த நிபுணத்துவம் போதும், நீங்க போகலாம். குருகுல வருஷம் இதோட முடிஞ்சு போச்சு. பசங்க எல்லாரும் தங்க தங்க ஊருக்கு போய் தொழில் செய்ய போற தொடங்கிட்டாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாச்சே. ஒரு கட்டத்துல குரு ஒருவன் தான் சிஷியனுக்கு சொல்லி கொடுக்க ஒண்ணும் இல்லாம போச்சு. இதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. இதுதான் சம்பந்தம். வைத்தியம் முழுசா மறைஞ்சு போறதுக்குள்ள நான் போய் சேர்ந்தேன். சில 100 சில்லற வருஷத்துக்கு முன்ன அநேக குருக்கள், அநேக சிஷ்யர்கள் எல்லாம் அறியாமை இந்த எல்லைக்கு போய் முடிஞ்சு போச்சு. அத்தனை பேர்லயும் நான் ஒருத்தன். என்னோட சக சிஷ்யர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அவங்களோட பரம்பரை அறியாமையிலேயே போய் முடிஞ்சு போச்சு. நான் மட்டும் சிஷ்யனாவே தங்கிட்டேன். குருவா மாறவே இல்லை. அதுதான் காரணமா? ஆமா. பொய் இல்ல, உண்மை. இல்ல, பொய் இல்ல, உண்மை. நான் சாதாம இருக்கேன். இது உண்மை இல்ல, பொய். கட்டுக்கதை. இத நான் நம்ப போறதில்ல. உண்மையை சொல்லு. உனக்கு இப்ப எத்தனை வயசு? சில 100 சில்லற. பொய். இத நான் நம்ப போறது இல்ல. உண்மையை சொல்லு. உண்மை இதுதான். எனக்கு இப்போ வயசு சில 100 சில்லற. அப்படித்தான் எனக்கும் வயசு இப்போ சில 100 சில்லற. அதான் நான் நம்புறேன். உன் வயசை நான் நம்புறதுக்காகவா? உனக்கு வயசு சில 100 சில்லறங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்ல. ஆனா நீ சாதாமைக்கு சொல்லும் காரணத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ப வைக்கும் கட்டம் வரதுக்குள்ள அவசரப்பட்டுட்டேன். சில 1000 சில்லற வருஷத்துக்கு முன்ன இந்த சம்பிரதாயத்தை தொடங்கி வச்சாரே ஒரு குரு. அவருக்கு அபாயம் இருக்கு. நான் அவருக்கு சிஷ்யனா போக போறேன். இது என்ன சிக்கல், குழப்பம்? அவசரப்படாத. இந்த சம்பிரதாய முதல்வர் சொன்ன அதே வார்த்தைகளோட தான் என் குருவும் சொல்ல தொடங்கினார். அநேகமா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க வைத்தியம் செஞ்சு போச்சுக்கு இந்த நிபுணத்துவம் போதும், நீங்க போகலாம். குருகுல வருஷம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு சிஷ்யர்கள் எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. நான் மட்டும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். குரு என்ன விஷயம் அப்படின்னு என்ன பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், நீங்க சொன்னது எனக்கு விளங்கல. என்ன விளங்கல? நீங்க வைத்தியம் செஞ்சு போச்சுக்கு இது போதும் நீங்களே, அது. ஆமா, வைத்தியம் செஞ்சு போச்சுக்கு இது போதும். இல்ல, போதாது. போதாது. நான் தொழில் செஞ்சு பொழைக்க போறது இல்ல, அதனால போதாது. பின்ன என்ன செய்ய போற? நான் வைத்தியம் செய்ய போறேன். அப்படின்னா வைத்தியம் தொழில் இல்லையா? உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் போ அப்படின்ட்டா. நான் திடீர்னு
திடீர்னு எப்படி ஒரு சித்த புடிச்சிட்டேன். அப்புறம் அவர் அற்பமா போயிட்டார். விடுடா சிண்ட விடுடா. அப்புறம் நான் வைத்தியம் செய்ய போறேன். அது தொழிலா இருக்க போறது உண்மைதான். ஆனா அது தொழில் இல்லைங்க போய், அது வைத்தியம். உமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கும் தெரிஞ்சாகணும். அந்த உபகாரத்தை நீ எனக்கு செய்யணும். அவர் சொன்னார், என் குருவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாதுடான்னு. அதுக்கு நான் என்ன செய்யறது? அது உண்மை கொட்டுறோம் எட்டி அவர்கிட்ட புடிச்சுக்கிறது. அது என்னவோ உமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். நீ வெளிக்கு வாசலுக்கு போறது, பொண்டாட்டி கிட்ட படுத்துக்கிறது ஆகிய நேரத்தை தவிர மற்ற நேரத்துல நான் உம்மோட இருப்பேன். நீ எனக்கு சொல்லி தந்தாகணும். என்ன குருக்கள், என்ன சிஷியர்கள், உங்களுக்கு எத்தனை முரண்களை போட்டு விட்டுருக்காங்க. வாதம் பிரதிவாதங்கிறதுக்கு இடையில கதை தான் உண்மையா தங்கும் வாய்ப்பை ஏற்படுத்திட்டாங்க. இந்த மறுக்க வக்கீலாம செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அறியாம இல்லைக்கு தானே வந்திருக்காங்க. அதான் எனக்கு ஒரே ஒரு வழிதான் மிச்சம் இருந்தது. என்ன? இறந்த காலத்தை நோக்கி வயதாகும். இதுல எனக்கும் சம்பந்தம் இருக்கு. பொய் சொல்ல எத்தனை வாய்ப்பளிச்சிருக்காங்க இந்த மூதாதைகள். பிறப்ப வச்சு எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி வயதில் இருக்கு இல்லையா? நான் இறந்த காலத்தை நோக்கி வயதடைஞ்சா என்ன? அவ்வளவுதானா? ஏன் நீ நம்பலையா? நம்புறேன் நம்புறேன். நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இறந்த காலத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருப்ப. ஒரே முரண் சிக்கல். மயிர பிச்சுக்க தோணலையா அவனுக்கு? எனக்கு மட்டும் ஏன் தோணணும்? ரொம்ப சுவாரஸ்யமான கதை. கதை இல்ல, உண்மை. நம்பலையா? நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். நம்புனா தப்பு ஒண்ணும் இல்ல. எத்தனையோ நம்பிக்கையில இது ஒண்ணு இருக்க, எத்தனையோ நியாயம் இருக்கு. நம்புறேன். உன் கதை என்ன? கதை இல்ல, உண்மை. சரி, உண்மையை சொல்லு. நான் நிகழ்காலத்துல நிமிஷத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிகழ்காலத்தை புரிஞ்சுக்க இறந்த காலத்தை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்னு தோணுச்சு. அதுக்கு வரலாற்றை படிச்சாலே போதுமே. நமக்கு எங்க எழுதப்பட்ட வரலாறு இருக்கு? நமக்கு எங்க எழுதப்பட்ட வரலாறு இருக்கு? அதுவும் சரிதான். அதான் நேர வரலாற்று காலத்துக்கு போக வேண்டியது அவசியமாச்சு. ஐயோ, என்னது? கொத்து கொத்தா கொத்து கொத்தா நிழலுக்கு எதிரியா இருக்க. யாரவா? எவனோ ஆட்டுக்கு தலை முடிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. யாரவா? எப்படி மரத்துல ஏறனா? அது என்ன பெரிய வித்த? எப்படி ஏறனா? ரொம்ப சுலபமா ஏறி இருப்பான். அதான் எப்படி? பறவைய போல ஆகாச மார்க்கம் வந்து குந்திக்கிட்டானா? நான் தான் அவனை மேல ஏற்றி விட்டேன். அதான் தெரியுமே.
இந்த கட்டத்துல தலை உடைச்சு போட சொன்னியா? சொன்ன அத மறந்துட்டான் போல இருக்கு. அதான் மேல ஆள் இருக்கானா இல்ல இறங்கி போயிட்டானா? எப்படி எப்படி அவங்க இஷ்டத்துக்கு இறங்கி போக முடியுமா? மேல வேர்க்குதேன, ரொம்ப வேர்க்குதேன, இறங்கி போயிருந்தானா? இத்தனை பேர் கண்ணுலயும் படாமல இறங்கி போயிருப்பான். ஏன் அதிகமாவே இறங்கி போயிருந்தானா? அது எப்படி? நான் அவனை மேல ஏற்றி விட்ட போது அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை பேர்ல ஒருத்தராவது ஏண்டா மரத்துல ஏற கேட்டாரா? இல்ல. ஆட்டுக்கு தீனி தோட்டத்துல வளர்த்து போடு, தெருமரத்துல ஏறி அலக்க மாட்டி உலுக்கி உடைக்காதுன்னு சொன்னாரா? இல்ல. ஏறின போது ஏறினது மரம்னு இவங்களுக்கு எல்லாம் தோணலையோ என்னவோ. அதுக்காக நஜமத்தை கொண்டு வந்து நட்டு வைக்க சொல்றாங்க. ஒரு நாள் கூத்துக்கு மீசை சிறக்க சொல்றியா? இல்ல, இது மரம்னு இவங்களுக்கு தெரியும். அப்போ இவங்க எதுலயும் பங்கேற்றுக்க மாட்டாங்க போல இருக்கு. வேடிக்கை பார்த்துட்டு போறதோட சரி போல இருக்கு. போதும் போதும், சும்மா இரு. நாளைக்கு நிகழ்ச்சியில பங்குக்கு வந்தாச்சுன்னா சிக்கலா போயிடும். சும்மா இரு. அப்போ சரி. அப்போ சரி. மேல ஆள் இருப்பான். தடைய நம்ம பேச்சுல இருந்து ஊகிச்சுக்கிட்டோன்னு இருந்திருப்பான். தான் பங்குக்கு அவன் சூச்சமுள்ள செய்து தொடங்கிட்டான் போல இருக்கு. நாம அவனை பயமுறுத்த முடியுமான்னு பாப்போமே. பூச்சாண்டி காட்டி பாக்குறது. நமக்கு தோற்றம் இல்ல, குரல் இல்ல, தோரணை இல்ல, நாம விளைவு கருதாதவங்க இல்ல. இந்த தோற்றத்துல, குரல்ல, தோரணையில நிலப்புல பூச்சாண்டி காட்டி பாக்குறது. இயல்பான நாம பூச்சாண்டியானா பலன் பயமா இருக்கும். அப்ப சரி, நீயே பூச்சாண்டி காட்டி. யாரா ஆட்டுக்கு தலை உடைக்கிறவன் யாரு? இறக்குங்க. மறந்தான உங்க அப்பா வச்சானா? இறடாக்கியா? என்ன செய்யறான்? ஒன்னும் சொல்லல. உன் சொல்ல அவன் காதுலயே விடல. உன் சொல்லுக்கு மரமேறும் பழக்கம் இல்ல போல இருக்கு. ரொம்ப சுதந்திரமா ஏறி வட்டான். இந்த மரத்துல எல்லாம் சுதந்திரம் இறங்கியா? என்ன சொல்றான்? ஏ பாப்பா, சொன்னா பொத்திக்கிட்டு போ. உன் அப்பா வச்ச மரமா? உன் அப்பா வச்ச மரமா? அலக்க கழுத்துல மாட்டி இழுக்க. ஓஹோ, எதுக்கும் மசிய மாட்டான் போல இருக்கு. இது நான் கேக்குறேன். சொன்னா கேளு. உன் பொண்டாட்டி வீட்டுல தனியா இருக்க. ஏன் உன் பொண்டாட்டி பத்தி பேச தொடங்கின? ஏன்னா உன் பொண்டாட்டி பத்தி பேச தொடங்கின? இதுல இருக்க ஆபத்து தெரியல உனக்கு. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல பேசிக்கலான்னு துணிச்சல் கொள்ளக்கூடாது. இதுல உணர்ச்சி வசப்பட ஆபத்து இருக்கு. பாப்பானதும் உணர்ச்சி வசப்பட்டுட்ட போல இருக்கு. நடைமுறையில பல ஆபத்துல கொண்டாந்துருது. ஒவ்வொரு ஆட்டுக்காரன் அழகு தூக்கிட்டு வருவானே. ஐயோ ஐயோ பயமா இருக்கு.
இனிமே என்ன பண்றது? சொல்ல வெளியே விட்டுட்ட. பொண்டாட்டி பத்தி பொது இடத்துல பேசின போதெல்லாம் கொலைதான் விழுந்திருக்கு. பேச பொண்டாட்டி கிட்ட விஷயம் இருந்தாலும் கொலைதான் விடலாம். தான் பொண்டாட்டினா எப்பவுமே பத்தினி, அடுத்தவன் பொண்டாட்டினா தேவடியா? எனக்கு பயமா இருக்கு. சரி பரவாயில்ல விடு, நடந்தது நடந்து போச்சு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் செஞ்சு தப்புன்னு இங்க தோப்பு வரணும் போட்டா? ரொம்ப நல்ல யோசனை. நீயும் போடணும். உடம்பே அது தப்புன்னு போடணும். சரி போடணும், வா போடு. ஒன்னா சேர்ந்து முக்கால தப்புக்கும் போட்டுடலாம். இப்ப கூப்பிட அவன அபிமானத்தோடையும் அனுசரணையோடும் கூப்பிட. இறங்கி வரானா இல்லையான்னு பாப்போம். உன் பொண்டாட்டி வீட்டுல தனியா இருக்கா. அவளிடம் எதிர்காலத்துக்கும் பணியாட்களை பெற்றுக் கொடு. சீக்கிரம் இறங்கி வா. உன் சந்ததி இடையறாமல் வளர்ந்து கொண்டிருக்கவும் மாளிகையில் வேலை செய்ய பணியாட்கள் வேணும், கட்சிக்கு தொண்டர்கள் வேணும். உடனே இறங்கி வா. என்ன சொல்றா? ஒன்னும் சொல்லல. கர்மத்துல கண்ணா இருக்கா. தழைய அழகில் மாட்டி இழுக்கும் நுணுக்கத்துல தீவிரமா இருக்கான். ரொம்ப தர்மசாலி போல இருக்க. ஏய், உனக்கு அவசரமான காரியங்கள் இருக்கீங்க. சரித்திரம் தெரிஞ்ச நான் முதல்ல உன் மூதாதையர் பணியாட்களை பெற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. உன்னிடம் இன்னைக்கு அதிகமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உன்னிடம் தேவைகள் பெருகி போச்சு. இறங்கி வா. இவனை 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 கோச்சிக்காத கோச்சிக்காத. அவனை சந்தோஷப்படுத்தணும். என்னவோ சொல்றான் போல இருக்க. இல்ல ஒன்னும் சொல்லல, நீயா கற்பிச்சுக்காத. இல்லையே, என்னவோ சொல்றான். தனியா காதோட காதா என்னடா ரகசியம், என்னடா ரகசியம் பேசுறான்னு கேக்குறான் போல இருக்கே. அதெல்லாம் இல்ல. அப்ப சரி. நண்பா நண்பா இறங்கி வா. இறங்கு. இறங்கி வருவான்னு தோணல. மேல ஆளே இல்லையோ என்னவோ, நான் தான் கற்பிச்சுக்கிட்டேன் போல இருக்கு. இறங்கி வர காணலையே. இறங்கி வருவான். ஆள் மேல இருக்கான். அப்போ யார தெரிஞ்சவனுக்கு இறங்கி வர தெரியல போல இருக்கு. தெரியும், இறங்கி வருவான்.
இப்ப நாம அவனை இறங்கி வர தூண்டணும். ஆளுக்கு ஒரு விழாப்புறமா புடிச்சுக்கிட்டு கிச்சு கிச்சு மூட்டுவோம். கிச்சு கிச்சு மூட்டுனா சிரிக்காத ஆளே இல்ல, ஜனாதிபதியும் சிரிப்பாரு. சறுக்கி சறுக்கி இருங்க, வலிக்கு விழுந்துட கூடாது. கால்களில் கணுக்கள் தட்டுப்பட தேடு. நில்லு, இறங்கு. அடுத்த கணு வரை சறுக்கி வா. நில்லு, இன்னொரு கணு. நில்லு. இப்போ இப்போ அடிபடும். கிளையில் தொங்கு, ஊசலாடு, பயப்படாத. யாரும் மயிலிறகால் உள்ளங்கால வருட போறதில்ல. பயப்படாத. கடைசி நிலை. கட்டை விரலால் நிலம் தேடு. விரல் மண் சுரண்டது. நிலாதாரத்துக்கு வந்துட்ட. இனிமே தடுமாற்றம் இல்ல, குதி. குதி. கற்பிச்சுக்க கூடாது, கனவு காணக்கூடாது. அதனால பாதாளத்துக்கு போயிட மாட்டேன், நிலாதாரத்துக்கு வந்துட்டேன். குதி. மார்பில் மூச்சை இழுத்துக்கோ, மூச்சை இழுத்து விடு. மூச்சை இழுத்துக்கோ, இழுத்து விடு. இழு, விடு. அப்படித்தான் இறைப்பு நின்னுடுச்சு. ஓடுவோம் வீட்டுக்கு. நீ பொண்டாட்டி வீட்டுல தனியா இருக்கா, தண்ணிலைக்கு அழுத்துக்கிட்டு இருக்கா. வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஒரு கதாநாயகிக்கு வாய்ப்புள்ள நடரா. அவ மனசுல ஒப்பாரி சொல் பிறந்துகிட்டு இருக்கு. செயல் அடுத்த குடிசையில பத்தி ஒழிக்க போகுது. சரி, சொல்தி பட்டு எரிய போகுது. சுத்து வட்டாரத்துக்கு அபசகுணமாய் பிளாக்கணும் புறப்பட்டு வர போகுது. ஓடு ஓடு ஓடு, இந்த பாப்பம் கிடக்குற ஓடு. ஆட்டுக்காரனா என்ன மட்டமா? யாரு இவன்? எனக்கு தெரியல. ஐயோ, அவன் இப்பதானே அறிவு போடுறான். மனத்துல 2 பேர் இருந்திருக்காங்க போல இருக்க. ஒரு குரல் தானே கேக்குது. ஒரு குரல் தான் கேக்குது, ஒருத்தன் தான் மேல இருந்தான். அப்ப நாம ஓட பார்த்தது கற்பனை போல இருக்கு. ஐயோ, அவன் பொய், இவன் தான் நிஜம் போல இருக்கு. சுவாரஸ்யம் பெருகி போச்சு. ஆமா ஆமா, எது நிஜம் எது பொய்ன்னு புறப்படாமலே போயிடுச்சு. போச்சு போச்சு. என்னடா டேய், ஆட்டுக்காரனா என்ன மட்டமா? மட்டும் இல்ல. என் பொண்டாட்டி வீட்டுல தனியா இருக்கா, கதாநாயகி வாய்ப்பு இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கா, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுக்காரியும் விலாகனம் பாட தொடங்கிட்டா. சரி, தீப்பட்டி எரிய தொடங்கிடுச்சு. மரணத்தை விட மனதை பிளப்பதான சோகத்துல அவ இருக்கா. அவ உனக்கு மட்டுமா பொண்டாட்டி? கதாநாயகி சும்மாவா? கதாநாயகி சும்மாவா? கதாநாயகி எப்படித்தான் அப்பவே சொன்னேன், சொல்ல ஒழுங்கா கடைபிடின்னு. அதுக்கு என்ன இப்போ? எல்லாம் கேட்டு போச்சு. என்ன கேட்டு போச்சு? அவ ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் பொண்டாட்டின்னு ஏன் சொன்ன? நானா சொன்னேன்? ஆமா, நீதான் சொன்ன. இல்ல, நான் சொல்லல. பின்ன நானா சொன்னேன்? ஆமா, நீதான் சொன்ன. நானா? ஆமா. ஒரு க்ஷணம் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஓ, அண்ணன் கற்பனைக்கு இடம் கொடுத்தது யாரு? யாரு? கதாநாயகி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது யாரு?
நானா? எனக்கு நினைவில்லை. சொன்னது யாரு? நீயா நானா? எனக்கும் நினைவு இல்லை. சே, ரொம்ப அல்ப விஷயத்துக்கு சண்டை வந்துச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. போருக்கு வீரனும் தேருக்கு ஆளும் கட்சிக்கு தொண்டனும் பெற்று கொடுத்து கொடுத்து இடுப்பு நொந்து போச்சுன்னு தான் அவன் ஒப்பாரி வைக்க தொடங்கினான். அட முட்டா பையன் அவனே, உன்னை கட்டிக்கிட்டதால நான் கண்ட பலன் என்ன? என் கருப்பை புதிகால் வர தொங்கி போச்சுன்னு தான் அவன் ஒப்பாரி வைக்க தொடங்கின. முதவாக்கிற பயமாவனே, உன் விந்துக்கு இத்தனை வீரியமா? நீ சிந்தன விந்தெல்லாம் ஆளா முளைச்சாச்சு. நான் நாட்டங்களா மாறியாச்சேன்னு தான் அவன் ஒப்பாரி வைக்க தொடங்கணும். அவன் வச்ச ஒப்பாரி அடுத்த வீட்டுக்காரின்னு ஒப்பாரி பற்றி சரி முழுசு பத்தி எரியலாச்சு இல்லையா? ஆமா. அதை கெடுத்தது யாரு? நான் இல்ல. நீ இல்ல, நான் இல்ல, எல்லாம் கெட்டு போச்சு. மாரடிச்சு இங்க போர்க்களத்தை உண்டாக்கிட வேணாம்னு தானே நாம உத்தேசம் செஞ்சிருக்கோம். அதுக்கு என்ன செய்யறது? இப்போ 4 தோப்பு கண்ணம் போட்டுமா? வேண்டாம், இதுக்கும் சேர்த்து முந்தையே போட்டாச்சு. உங்க சொந்த கற்பனையா கொண்டாந்துட்டீங்க. யார் இடத்த கண்டுபிடிக்க முடியாம குழம்பு போச்சு. இதான் நல்ல பொண்ணு. உனக்கு எங்க இடம் எல்லாம் போயிடுன்னு பயந்துட்டேன். ஆமா, ரொம்ப நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் உன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு முக்கியம் வந்திருக்கேன். இப்போ எப்படி அறிமுகப்படுத்துறது? தாழ்ச்சால தொழில இன்னும் அறிமுகப்படுது. ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு விஸ்வரூபம் தோற்றம் கொடுக்க நினைச்சிருந்தோம். போதும் எனக்காக யாரும் வாரிசு அவதாரம் எடுக்க போறது இல்ல. என் முடியக்கான அண்ணபுறவை யாரும் மாற போறது இல்ல. என் முண்டாசுல தாளம் இல்ல, தாறு கரை தான் இருக்கு. அதுக்குத்தான் விஸ்வரூபா. அப்பதான் நீ எல்லாருக்கும் புலப்படுவ. இருக்கும் விதமாவே நான் புலப்படணும். அது ரொம்ப கஷ்டம். உனக்கு அடையாளம் இல்ல, உன்னை ஒத்தனுக்கும் அடையாளம் இல்ல. அதனால சொல்றாங்களால உன்னை சோடிக்க நினைச்சிருந்தோம். எங்க பார்த்தாலும் தார் கருப்பு, காரோட்டம், பூம் கிரீஸ்னு வாகன போக்குவரத்து, ஜன நெரிசல். அடையாளம் கெட்டு ஆள் கெட்டு தார் கருப்புல உனக்கு பூச்சாண்டி வேஷம் போட்டு காட்ட நினைச்சிருந்தோம். அவன் நீ கெடுத்துட்ட. உன்னை போல உருவம் செஞ்சு ஊர்வலம் விடவும் நினைச்சிருந்தோம். எத்தனை கைகள் உனக்கு! எல்லாத்தையும் கெடுத்துட்ட. முன்னால வந்து முண்டாசு தலையோட நின்னுட்ட. இப்ப என்ன செய்யுது? இவனோட அண்ணாத்தைய எனக்கு தெரியும். இவனோட அண்ணாத்த ஒரு மலைய சிட்டுடியால ஒட்டச்சி தரமட்டமாக்கிட்டான். இவன் சல்லிகார தெருவுல பரப்பி மண்ணூது காத்த பார்த்து அப்போ கண் சிமிட்டிக்கிட்டு இருந்தான். காத்து தடுமாறி ஓடுவானத்தை மோதி தடுத்தது. இன்னொரு அண்ணாத்த போட்டுக்கிட்டு வயிற்றுல பசி, பகுத்த மலையின் வேற பார்க்கிற பேர் வழின்னு தோண்டிக்கிட்டே போனா.
இரு அண்ணாத்திகளோட முயற்சியை கண்டு உற்சாகம் கொண்ட இவன் சூரியன் முதுகுத்தோலை உரிக்க உரிக்க அடிக்காம அழாம தாச்சாலைகளை போட்டுக்கிட்டே போறான். ரொம்ப வினோதமான சகோதரர்கள். இவனும் சரி இவனோட அண்ணாத்தைகளும் சரி தொழில குனிஞ்சு அப்படியே சமைஞ்சு போயிட்டாங்க. யுகங்கள் கழிஞ்சது தெரியல, சிரஞ்சீவிகளா ஆயிட்டாங்க. ஒரு நாள் இவனோட அண்ணாத்தை பூமியை குடைஞ்சி உலக உருண்டைக்கு அச்சு மாட்டிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உண்மை என்னவோ வேற. இவங்களும் மரணத்துக்கு உட்பட்டவங்க தான். சதா இவங்களையே கவனிச்சுட்டு இருக்க முடியாதால பார்வையில பல தலைமுறைகள் மாறினது ஒரே செயலால நினைவுகளும் செயல்களாலும் இடங்கள் நிரப்பப்பட்டதுனால மரணம் புலப்படாமலே போயிட்டு பிணியும் மூக்கும் கூட புலப்படல. அடையாளம் இல்லாததுனால தென்படாமலே போயிட்டாங்க. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? நான் மேல மரத்து மேல இருந்தேன். எனக்கு இப்போ சில 100 சில்லற ஆண்டுகளாச்சு. அதுக்கும் மேல பல 100 சில்லற 1000 ஆண்டுகளாச்சு. பொய் 100க்கு மேல போனா எல்லாம் ஒண்ணுதான். பொய் மட்டும் இல்ல, நான் ஒரு ஆடு. ஆமா, ஆடு. நம்பும்படியா இல்ல, ஆகாசம் வரைக்கும் அளக்குற. உங்க அனுபவத்துக்கு அடங்காததெல்லாம் பொய் இல்ல, எல்லாத்தையும் ஒத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஒத்தைக்கு ஒத்தையா நிக்கிற எதுமோ உங்களுக்கு விளங்காது. ஆடு மனுஷனா மாறினா அதுக்கு அறிவே அலாதி. கசாப்புக்கு போகாம தப்பிச்சு ஆடுனா நீ யாருன்னா அத நாங்க நம்பணும். இவன் சிரஞ்சீவினா நீ அதை நம்ப மாட்ட. இவன் சிரஞ்சீவி இல்ல. உனக்கு என்ன வயசு? வயசு நிலவு மீறியாச்சு. முதல் தாச்சால போட்ட வருஷம் மாசம் தேதி நினைவு இருக்கா? சிரஞ்சீவிங்கிறது எதுக்காக காட்டுது? நம்பிக்கை வரணும்னா வயசு 100க்கு மீறி கொஞ்சமான இருக்கணும். என்ன வயசு உனக்கு? ஒரு குத்து மதிப்பா சொல்லு. 11. என்ன 11? ஆமா 11. என்ன அப்படி நிச்சயமா சொல்லிட்ட? வயசுக்கும் தோற்றத்துக்கும் ஒத்து வர காணலையே. வயசு வேலை தாண்டி போயாச்சு. இதுக்கு மேல எண்ணிக்கை இல்ல. 10க்கு மேல ஒண்ணு இருக்கு. 11. நிச்சயமா எனக்கு வயசு 10 இல்ல, அதனால 11. உன் வயசை நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒத்துக்கிட்டாலும் வளமான ஒரு தேசத்துல ஆடுகள் மின்சார கோளாறு போல இருக்கு. மின்சார கோளாறா? வெளியில முன்னாடியே தொழிலாளிங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம பேசுறது ஒளிப்பெருக்கில கேட்டு போல இருக்கே. இல்ல, பிரம்ம தாச்சால தொழிலாளி சிரஞ்சீவி ஆனது போல. தாச்சால போடுறோன நீங்க யாராலும் கவனத்துல வாங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல. பொக்க இடங்களை நிரப்பும் அந்த ஆட்களை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. நீ இல்ல. ஆட்களுக்கு அடையாளம் சொல்ல முடியுமா? மனுஷனுக்கு வயசுன்னு இருக்கு. காலம் மனுஷ வயசை விட நீண்டு இருக்கு. மனுஷ வயசை கொண்டு
எதிர்காலத்தை வகுத்து வரும் ஈவ தலைமுறைன்னு எடுத்துக்கிட்டா பல தலைமுறைகள் இந்த வேலையில மாறி மாறி வந்திருக்கலாம்னு அனுமானிக்கலாம். இது ஊகம் தானே? ஆமா. யதார்த்தத்துல ஒரே ஆள் ஒரே சாயல். வளமான ஒரு தேசத்துல ஆடுகள் இயற்கையான மரணத்துக்கு ஆளாக்குறாங்க. இந்த தேசத்துல ஆடுகளுக்கு மரணம் இல்ல. பொய். தேச அபிமானத்துல சொல்ற. இந்த தேசம் வளமான தேசம், மூலிகைகள் நிறைஞ்ச தேசம். மூலிகை தின்றுவான ஆடுகளுக்கு மரணம் இல்ல, நோயும் இல்ல. ஆட்டுக்கு மரணம் கசாப்பு கிடையாது. அப்ப கசாப்பு தப்பி ஆட்டுக்கு மரணம் இல்ல. ஆடுங்க சாவுன்றதே ஒரு ஊகம். அனைத்தும் சாவுதான், ஆடுகளும் சாவுன்றது ஒரு ஊகம். நான் கசாப்புக்கு தப்பி ஆடு. கசாப்புக்கு தப்பி ஆடு மூலிகையை மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தா மனுஷன் ஆயிடும், சிரஞ்சி ஆயிடும். இத சோதிக்க இங்க ஆடுங்க கசாப்புக்கு தப்புறதே இல்லை. நான் ஒருத்தன் தான் மொத்த தேசத்துக்கும் ஒரே நிறுவனமா இருக்க. மொத்த உதாரணத்தை வச்சு நீங்க பொதுகரத்துக்கு வரமாட்டீங்க, விஞ்ஞானத்துக்கு விரோதம். ஒருக்கா இந்த ரகசியத்தை தான் சிஷியங்களுக்கும் சொல்லி கொடுக்காம புடிச்சு வச்சுக்கிட்டானோ என்னவோ அந்த பண்டிதன். என்னவோ இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தா அவன் செத்துருக்கு நியாயம் இல்ல. இங்க எங்கேயாலும் இன்னும் உலாவிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இந்த ரகசியம் வெளிவரத்தான் போகுது. நீ அவன் சிண்ட எட்டி பிடிக்கத்தான் போற. நீதான் அந்த பண்டிதனா என்னவோ? நாட்டுக்காரன் நீதான் அந்த பண்டிதன்? அட இல்லன்ற. பின்ன அந்த ரகசியத்தை சொல்லு. இல்ல நீ சொன்னது பொய்யினாவது சொல்லு. நான் சொன்னது ஒண்ணும் பொய் இல்ல. டே மேய்ச்சிக்கிட்டே போனா மேய்கிற மேய்ச்சல் அந்த மூலிகை மாட்டிக்கும். ஏடிக்கிட்டு போன தெய்வம் எதிரில வந்தாப்புல வந்திருக்க. கண்ணை மூடி நான் கடந்து போகாம ஒன்ன சந்திச்சிருக்கேன். இருந்தும் வரம் கிடைக்காம போனா சந்திச்சது தெய்வம் இல்லைன்னு ஆகும். சொல்லு. இல்ல மேஞ்ச இடத்தையாச்சும் சொல்லு. சொல்லு. ஆட்டுல இருந்து நம்ம ஆளை உண்டாக்கலாம். 1000 ஆட்டுல இருந்து ஒரு ஆட்டை அடையாளாக்கலாம். அது 999 ஆட்டை மேய்ச்சிடும். பட்டியை காத்து நிறைய ஓட்டணும். கெடைய கட்டி பயிரை உயர்த்தும். ஒரு சோதனைக்காக செய்யலாம். அனுபவத்துக்கு சோதனை ரொம்ப அவசியம். சோதனைகளை செஞ்சு பார்க்காம புதுசு புதுசா கத்துக்காம அறிவுக்கு வளர்ச்சி இல்லை. தேருக்கும் போருக்கும் கூலிக்கும் ஆளை பெற்று கொடுக்கறதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. ஆட்டுல இருந்து ஆளை மட்டும் உண்டாக்க மாட்டேன். சொன்னா புரியாது, சோயனா நம்பிங்க. செல்லுமிடம் சென்று சேர்ந்த பின் சென்ற வழி, பாதை சொந்த முயற்சியால செல்றது. பாதை வண்டி தொடர்ந்து சென்ற பின்னால அது சோட. ஆதியில கால்கள் ஆரக்காலுக்கு மாற்றப்பட்டது. வட்டமா சொல்வது வாடிக்கையாச்சு. இது இயற்கை. சக்தி இருக்கு. சக்தி உயிர்ப்புல இருக்கு. ஒரு உயிர்ப்பை தேடி
அது நிலத்துல முத்தடியை வச்சு ஹேனா சோடைகள் தோண்ட தொடங்குச்சு. அதட்டல்ல வலு இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. அதட்டியே வேலை வாங்க கத்துக்கிட்டாங்க. அதையே தத்துவமா எடுத்துக்கிட்டாங்க. தத்துவம்னதும் சிந்தனை முக்கியமானது. சிந்தனைன்றது பகுத்தறிவு. சக்கரம் சக்கரத்தை இயக்க மாடுங்க, குதிரை இத்தியாதி இத்தியாதி. சக்தி விலங்கிடமும் இருக்கு, மனுஷனிடமும் இருக்கு. விலங்கிடம் இல்லாத ஒண்ணு மனுஷன் இருக்கு. அதுதான் பகுத்தறிவு. அதை பயன்படுத்திக்க. சக்கரத்துக்கும் பகுத்தறிவை ஊட்டி விரட்டு, ஓட ஓட விரட்டு. ஓட ஓட விரட்டு. இவன் பகுத்தறிவு உள்ளவன். இவன் சிரஞ்சீவி. இவன் சமூக சக்கரம். தன் நலத்தை தானே காத்துக்கொள்ளும் பராமரிப்பு செலவற்றவன். கொட்டாய் கவலையற்ற சுதந்திரத்தை தருபவன். கோவிந்தா கந்தையா ராமையா கோவிந்தா கந்தையா ராமையா கோவிந்தா கந்தையா ராமையா ஒத்து அத்தனை பேரும் இவனை போல அவன் எல்லாம் அத்தனை பேரும் ஒருத்தனை ஒத்து ஒருத்தனே அத்தனை பேராக உன்னை போல அத்தனை பேரும். நீங்க எல்லாரும் ஒத்த முகத்தோட சொற்ப சமயங்களில் ஆடைகளால் வேறாகி ஒத்த முகத்தோடு. நீங்க எல்லாரும் ஒத்த முகத்தோடு வயதால் வேறாகி உயரம் பருமன் தேக வகையில் வேறாகி ஒத்த முகத்தோடு. யார் நீங்க? இவரு எங்க அண்ணாத்த. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணாத்தைகளாக நீங்க சாலையில் ஒத்து அடையாளம் கெட்டு போயிருக்கீங்க. அசலும் நகலும் என்ன சொல்ல ஒத்து பன்மையா இருக்கீங்க. உங்க அண்ணாத்த இவன் தாச்சல தொழிலாளி, நீங்க நாங்க எங்கும் இவங்க ஒத்து இருக்காங்க. தேர்ந்த பரம்பரை நாங்க, தேர்ந்த பரம்பரை நாங்க. பரம்பரை திறமையை செலுத்தி சக்தி தேர இருக்கும் மின்வாரிய தொழிலாளி நாங்க. மண்ணில் மறை மடம் சக்தியாய் சுடரும் பேருக்கும் பேருளி நாங்க. இழுத்து இழுத்து முறைத்த பார்வையில் முகதசி நார்கள் ஒரே விதமாய் விரைத்து ஒரு மூஞ்சியை பலர் அணிந்து கொண்டோம். முகமுடிகள் என்று முகத்தை பீத்துக் கொள்ளாமல் தப்பித்தோம். இழு தேர் நிலை சேர நாளானால் அத்தனை நாளும் திருவிழா நாட்கள். நமக்கு சலுகை இல்ல. இழு இழுத்து இழுத்து நிலை சேர்ப்பதே நம் பொறுப்பு. ஆள் சக்தி பத்தாது, நம்புவோல் வேணும். கட்ட கடப்பார கொண்டாங்கடா. கட்ட கடப்பார கொண்டாங்கடா.
மல்லாரியில் நகராத தேருக்கு பறை கொட்டு வேணும். பறை கொட்டும் பத்தாது, சாப்பிட்ட சொடுக்கும் வேணும். ஆட்டம் தேரித்த புண்ணியம் பேரணி பற்றி கொண்டது. இரு தேருக்கு சோழ தேரோடு மீதி. பாட்டன்மார் புண்ணியம் உன் வேர்வையில் வடி இழு. நம் செய்கையில் பல சக்கரங்கள் உருளும். நம் செய்கை இருளில் சுடவிடும். நம் செய்கையில் சக்தி நம் செய்கையில் கவனக்குறைவானவனை தாக்கும் சாரம் இருக்குது. நம் செய்கையில் அறியாமல் நேரும் விபத்துக்களும் உண்டு. ஒரு அண்ணாத்தைய தார்ச்சாலை தொழிலை விட்டு மற்ற அண்ணாத்தைகளை சேர்த்து அவங்க மின்வாரிய தொழில் அடையாளம் விட்டு மறைகிறாங்க. அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்க மறைஞ்சிருந்தாங்க, ஒத்த சாயலில் மறைஞ்சிருந்தாங்க. எப்ப யாராவது எவரோ அடைபட ஒத்து இருந்தாங்க, ஒருவருக்குள் ஒருவரா இருந்தாங்க. ஓர் உருவம் மற்றவை பிம்பங்களா இருந்தாங்க. அத்தனை பேரும் இவனை ஒத்தவங்க. அத்தனை பேரும் இவன் ஒத்தனே போலும். அத்தனை பேரும் இவன் ஒத்தனை ஒத்து. ஒத்தனை ஒத்ததில் எல்லாம் கெட்டு போச்சு. அடையாளம் அழிஞ்சு போச்சு. தந்தைக்கும் தனியனுக்கும் வேற்றுமை அற்று போச்சு. இன்னானுக்கு இன்னா இன்னும் ஒரு வென்று அடையாளம் இன்றி போச்சு. எவனும் எவனை அப்பாவென்று அழைக்க அடையாளம் ஒத்து போச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. அடையாளம் கெட்டு போச்சு. ரகசியமா போச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. இந்த அண்ணாத்தைய தார்ச்சாலை தொழில விட்டு அவங்க மின்வாரி தொழில் அடையாளம் கெட்டு மறைகிறாங்க. பொண்டாட்டி வீட்டுல அழுதுகிட்டு இருக்கா. கதாநாயகி வாய்ப்பு இல்லன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இறங்கு கீழே. மாட்டேன். இறங்கு கீழே. எதிர்காலத்துக்கு ஆளை பெற்று கொடு. கூலிக்கு ஆள் வேணும், கட்சிக்கு தொண்டர் வேணும், போருக்கு ஆள் வேணும். இறங்கு கீழே. மாட்டேன். எனக்கு வசத்துல யாரும் தெரியாது. இடையில நடக்கத்தான் தெரியும். இறங்கி வா. உனக்கு நிறைய வேலைகள் கிடக்கு. உன் விந்துக்கு வீரியம் இருக்கு. இறங்கி வா. மாட்டேன். பொண்டாட்டி வீட்டுல அழுதுகிட்டு இருக்கா. இல்ல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல அதெல்லாம் கட்டுக்கதை. இல்ல உண்மை. இல்ல கட்டுக்கதை. இல்ல 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 உண்மை. பொய் இல்ல உண்மை. பொய் பொய். நான் பண்டிதன் என்பதுதான் ஒரே உண்மை. இல்ல பொய் கட்டுக்கதை. இல்ல உண்மை. ஒரு மகா பண்டிதன் மரத்து மேல இருக்க மாட்டான். இருப்பார். நான் இருக்கேன். நீ பண்டிதன் இல்ல. பண்டிதர்கள் மரத்தின் மேல இருக்க எந்த நியாயமும் இல்ல. பண்டிதன் மாட மாளிகை கூட கோபுரத்துலதான் இருப்பாரு பாத்தீங்களா? ஆமா. இல்ல நான் மரத்தின் மேலதான் இருக்கேன். ஒரு பண்டிதருக்கு அது அழகுல.
இரவா வரம் ஒண்ணு போதாங்க. எத்தனை பிள்ளையை பெற்றாத இடுப்பு நோவுமா? புணர்ச்சியை விட பெரிய பொக்கிஷம் ஒண்ணு இருக்கான்னு. காமமே ஊழியமானா மாட மாளிகை வேணுமான்னு. காமமே போதும், ஆயுளே போதும். இந்த அரண்மனை எல்லாம் வேண்டாம். பொய் பொய் எல்லாம் கட்டுக்கதை இல்ல, உண்மை. பண்டிதருக்கு இது அழகு இல்ல. இல்ல, நான் மகா பண்டிதன், மகா பண்டிதன். எனக்கு அநேக சிஷியன். வித்தைய அவங்க முழுசா கத்து கொடுத்தாங்க. கத்துக்கிட்டு வரையும் போதும் போங்கடான்ட்ட. அவங்க போயிட்டாங்க. அது தப்புன்னு அப்ப எனக்கு தோணல. சாஸ்வதமா இங்கே இருப்பேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நான் செத்து போயிட்டேன். செத்து மேல போன பிறகுதான் தெரிஞ்சது அடுத்த பரப்புல நீ ஆளா போட்டாங்க. மனுஷனா மதிக்காம தப்பு செஞ்சா, தப்பு செஞ்சவன் அடுத்த பிறப்புல ஆடா பொறப்பான். ஏய், ஆட்டுல இருந்து ஆளை உண்டாக்கி பணிவிடைக்கு வச்சுக்கிட்டா நிச்சயம் அடுத்த பிறப்புல ஆடா பொறப்பானா. கசாப்பு கடையில வச்சு அவ ரத்தத்தை பிடிப்பாங்க. ஒரு ஆட்டை இப்படி மெதுவா மெதுவா மொட்டை கட்டியால அதுக்கிறத பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடுன ஓட்டத்துல செடியை தடுக்கி போன ஜென்மம் ஆசை வந்துச்சு. உடனே மேய்ச்சேன், தினம் மேய்ச்சேன். கசாப்புக்கு தப்பி மேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன வேடிக்கை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நான் மனுஷனா மாறிட்டேன், சிரஞ்சீவி ஆயிட்டேன். பொய் இல்ல, உண்மை. ஒண்ணுக்கு பின் முரணா இருக்கு. இல்ல, உண்மை. பொய். நீ யாரா போற சாமி கொடுக்காத பாவம். நீயும் தான் ஆடா போற. கூலிக்கு ஆள்காரங்க வைக்காதுன்னு ஒரு ஓலைச்சூடி இருக்கா உன் பேர்ல. நீயும் ஆடாதான் பிறகு போற. மூலிகையை மேற்கு முன்னாடி கசாப்புக்கு போகலாம் போற, ஒன்ன நான் திங்கதான் போறேன். பொய் எல்லாம் கட்டுக்கதை. தேருக்கும் போருக்கும் ஊருக்கும் ஆளை தைக்கிறத நிறுத்த வழி என்ன செஞ்ச? நீயும் ஆடாதான் பிறகு போற. அப்படின்னா நீயும் ஆடாதான் பிறக்க மாட்டேன். நீ மட்டும் என்ன விதி விலக்கு? தேருக்கும் போருக்கும் ஊருக்கும் ஆளை பெத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரே முரண் சிக்கல். முரணே இல்ல, உண்மை. எல்லாம் பொய். முன்னுக்கு பின் முரண். பொய் இல்ல, உண்மை. சாமி 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 அவங்க கிடக்குறாங்க சாமி. அந்த மூலிகைய எனக்கு காட்டி கொடு சாமி, நானும் சி உனக்கு ஏடாது? நீதான் ஏற்கனவே சிரஞ்சீவியா இருக்க. நான் சிரஞ்சீவி, நான் சிரஞ்சீவி, நான் சிரஞ்சீவி, நான் சிரஞ்சீவி, நான் சிரஞ்சீவி, நான் சிரஞ்சீவி, நான் சிரஞ்சீவி.